சொல்ல வார்த்தை, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் இந்த இடத்துல உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அதுக்கு முந்தின வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது 28ஆம் அதிகாரத்துல 18, 19, 20 வசனங்கள்ல நாம் 18, 19 வசனங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். வானத்திலும் பூமியிலும் சகலவற்றின் மேலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டு யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லிவிட்டு அதற்கு பின்புதான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பது உலகத்தின் முடிவு புரியும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் எதற்கு என்று நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நமக்கு ஒரு பெரிய ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க புறப்பட்டு போய் எல்லா ஜாதிகளையும் நீங்கள் சீஷராக்குங்கள். ஆண்டவர் சொன்னதை நாம் செயல்படுத்துவதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்வதற்கு நமக்கு சொல்லுவாரானால் அதை செய்து முடிப்பதற்காக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதான் சொல்றார், இந்த முதல்ல எல்லா ஜாதிகளையும் சீஷராக்குவதற்கு, அவர்களை கிறிஸ்துவுக்கென்று நியமித்திருப்பதற்கு அவர்களை அதான் சொல்றார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி அடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் கட்டளையிட்டு யாவை அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அவர் சீஷராக்கணும், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியா நான் கட்டளையிட்டு யாவையும் அவர்கள் கை கொள்ள வேண்டும். அதற்கு நீங்க கட்டளையிட்டவைகளை உபதேசம் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்வதற்காக நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னதை செய்வதற்காக உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். இன்றைக்கும் கூட உங்களிடத்திலும் நம்மிடத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் சில காரியங்களை சொல்லியிருப்பார், சில தரிசனங்களை கொடுத்திருப்பார். அதை செய்வதற்கு அவர் நம்மோடு கூட இருக்கிறார். இது எப்படி நம்ம செய்ய முடியும் அப்படின்னு இல்லை, ஆண்டவர் அதை செய்வதற்கு நம்ம கூட இருக்கிறார். யோசேப்புக்கு ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுக்கிறார். அது எப்படி நடக்கும் என்று சொல்லி எல்லாரும் ஆச்சரியப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அண்ணமார்க இவனை குழியில தூக்கி போட்ட இந்த தரிசனம் எப்படி நடக்கணும் பார்ப்போம்னாங்க. சொப்பனக்காரனுடைய சொப்பனம் எப்படி நடக்கும்னு சொல்லி பார்த்தாங்க. உங்க அப்பா கேட்டாங்க, நாங்க ஒன்னா வணங்குவோமா அப்படின்னு. இப்படியெல்லாம் கேட்டாலும் வேதம் சொல்லுகிறது சூழ்நிலைகள் வேறு விதமா இருக்கு. யோசேப்புக்கு கூட சந்தேகம் வந்திருக்கும். ஏன்னா கடினமான காலங்களை கடந்து போகிறார். சிறைச்சாலையின் அனுபவம் வருகிறது. வசனம் சொல்லுகிறது கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் என்று. என்ன சூழ்நிலை, கர்த்தர் கூட இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் சொன்னதை செய்து முடிப்பதற்காக ஆண்டவர் கூடவே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிற ஒரு ஆண்டவர், உங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர். உங்களுக்கு சொன்னதை செய்வதற்காக, உங்கள்கிட்ட என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்வதற்கு நம்மை பலப்படுத்துகிற ஆண்டவர். அவர் சொல்லிட்டு அவர் படுப்பிட்டார் அப்படி இல்லை, அவர் சொல்லிட்டு கூட இருக்கிறார். நம்ம அதை செய்வதற்கு வேண்டிய பலனை கொடுக்கிறார். ஆண்டவரோடு கூட அதான் சொல்றார், இதோ உலகத்தின் முடிவு வருகிற சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் சொன்னதையெல்லாம் செய்வதற்காக நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாவீதை அழைத்து ஆண்டவர் பயன்படுத்தினார். தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார். அப்ப ஆண்டவர் கூட இருந்து ஆண்டவர் சொன்னதையெல்லாம் செய்கிறார். யாக்கோபிடத்தில் சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதை சொல்லி. அப்ப சொன்னதையெல்லாம் செய்வதற்கு
அவர் சொன்னதை செய்வதற்கும் கூட இருக்கிறேன். அவர் சொன்னதை நம்ம செய்வதற்கும் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் என்ன சொன்னாரோ அதை நாம் செய்வதற்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள், உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி இதோ உலகத்தின் முடிவு வரையும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்கிறவர் ஒவ்வொருவரோடு கூட இருந்து ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள்.